வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இறுதியான கட் ஆஃப் என்ன தான் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களான்னு கேட்குறீங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஹெல்ப்லைன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கேட்டிருக்காங்க. உடனடியாக கட் செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறுதேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு கிளாரிட்டியான பதில்கள் ரெடியாக இருக்குங்க. ஸோ மறுதேர்வு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 8 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரூப் 4 தேர்வு தான் இருக்குமே தவிர, குரூப் 4ல் இந்த மறுதேர்வு நடந்து முடிந்த 2025 மறுதேர்வு வாய்ப்பே இல்லை. அடுத்த 8 மாதத்தில் குரூப் 4 2026 தேர்வு இருக்குமே தவிர, மறுதேர்வு அப்படின்ட்டு யாரும் ஒன்றும் நினைக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு உண்டான டைம் வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மனசு விட்டு பேசுகிறேன், குரூப் 4 எக்ஸாமே இனிமேல் எழுத மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. அது வந்து நீங்கள் உங்களையே டிமோட்டிவேஷன் பண்ணிக்கிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஐ குவைட் டிஎன்பிஎஸ்சி, ஐ குவைட் குரூப் 4 இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களே நீங்களே டிமோட்டிவேஷன். அதுவும் இல்லாமல் மற்ற நல்லா படிக்கிறவங்களே டிமோட்டிவேஷன் நம்ம சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சிம்பிளாக நிறைய பேர் ஐ குவைட் டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அது டோட்டலி டைம் வேஸ்டான செயல். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும், குரூப் 4 பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 4ல் குரூப் 1 கூட உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் மறுதேர்வு போராட்டம் பண்ணுறான், வெடித்த போராட்டம். மறுதேர்வில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் 50 மார்க் கொடுக்கணும். எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 180 மார்க் கட் ஆஃப் இருக்குது, 180 மார்க் மேலேயே 200 பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இந்த வருஷம் கொஷின் டஃப்பு தான். கொஷின் டஃப்பை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து குறைஞ்சி தான் இருக்குது, கட் ஆஃபும் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் குறைஞ்சாலும் ஆனால் பட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்கீங்க. இது வேணால் நடப்பது சாத்தியம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். வேகன்சிஸ் இன்க்ரீஸுன்றது அப்பப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது நடக்கிற ஒரு முக்கியமான செயல் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெல்லி வரை சென்ற குரூப் 4 சர்ச்சைன் அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு குரூப் 4ல் மறுதேர்வு வைங்கன்ட்டு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பதில் தான், குரூப் 4ல் மறுதேர்வு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எழுதுனீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு உண்டான தேர்வை தான் எழுதவே தேவைங்களா, இப்போதைக்கு தேர்வு கிடையவே கிடையாதுங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீடு. ஓகேங்களா? ஸோ குரூப் 4ல் ரிசல்ட் வெளியீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சார் கேட்குறீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறான் டெய்லியும் சொல்லலாம் முடியாது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியாகும் என்பது நம்மளுடைய கருத்து கணிப்பு. ஸோ கண்டிப்பாக குரூப் 4ல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவல் மார்க் வருமானதான் ஒரு 2-3 மதிப்பெண்கள் வருமே தவிர பெரிய லெவல் மதிப்பெண்கள் வர வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ குரூப் 4 நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அடுத்தடுத்து இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸ் ஆகுது குரூப் 4ல் கொடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சதுனால நிச்சயமாக குரூப் 4 வேகன்சிஸ் ஒரு 10,000 எட்டுறதுக்கு அதிகப்படி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 200க்கு 90 கேள்விகள் சரியாக இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய கட் ஆஃப் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இப்படி கேட்டிருக்கீங்க, ஃபீமேலுக்கு என்ன கட் ஆஃபு, ஜென்ரலுக்கு என்ன கட் ஆஃபு, பிஎஸ்டின்னா என்ன கட் ஆஃபு, டெஸ்டியூட் விடோவுக்கு என்ன கட் ஆஃபு, ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸர்வீஸ் மேனுக்கு என்ன கட் ஆஃப் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதோடைய கட் ஆஃபோடைய ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நம்ம இது வந்து தோராயமான கட் ஆஃப் தான். ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஓசிக்கு ஜென்ரலுக்கு 140, ஃபீமேலுக்கு 2 குறையும், அதில் வந்து பிஎஸ்டிஎனுக்கு 5 குறையும். ஸோ டெஸ்டியூட் விடோ டிஏக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10-20, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 25. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு ஸோ ஜென்ரலுக்கு 135, ஃபீமேலுக்கு அதுலேருந்து 2 குறையும், பிஎஸ்டிஎம் அதுலேருந்து 8 குறையுங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டி பார்க்குறப்ப 10 மதிப்பெண்கள் மைனஸ் ஆகும். அதுலேருந்து டெஸ்டியூட் விடோனா -20 மதிப்பெண்கள், எக்ஸர்வீஸ்மேன் 25ங்க -25. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி அப்படி பார்க்குறப்ப 130 ஜென்ரலுக்கு,
ஃபீமேல்னால் அதுலேருந்து 2 குறையும், பிஎஸ்டினா 8 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள்னா -10, டெஸ்டிடியூட் விடோனா -20, எக்ஸ்ரேஸ்னா -25 அதுலேருந்து 25 குறையுங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு ஜென்ரல் 125, ஃபீமேல் -4 குறையும், பிஎஸ்டிஎம்னா -10 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள்னா -10, டெஸ்டிடியூட் விடோனா -20, எக்ஸ்ரேஸ்னா -25ங்க. அடுத்து எஸ்சிக்கு ஜென்ரலுக்கு 125, ஃபீமேலுக்கு -3, பிஎஸ்டிஎம் -10, டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூட் -10, எக்ஸ்ரேஸ்னா -25. அடுத்து எஸ்சிஏக்கு ஜென்ரலுக்கு 120, ஃபீமேலுக்கு -3, பிஎஸ்டிஎம் -12, டிஃபரன்ஷியல் ஏபிளுக்கு -10, டிஃபரன்ஷியல் டெஸ்டிடியூட் விடோவுக்கு -20, எக்ஸ்ரேஸ்னா -15ங்க. அடுத்து எஸ்டிக்கு ஜென்ரலுக்கு 110, ஃபீமேலுக்கு -4 குறையும், பிஎஸ்டிஎம் -14 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிளுக்கு -10 குறையும், டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வந்தால் -20 குறையும், எக்ஸரிஸ்மெண்ட் -10 குறையுங்க. மக்களே இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண கட் ஆஃப் தான். இது வந்து ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமான செய்திகள் நீங்கள் உடனுக்குடன் தர நீங்கள் என்னோட இணைந்திருங்கள். மீண்டும் வரை நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.